ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாவே பியர்ஸ் எவ்வளோ டாமினேட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல புல்ஸ் நல்லா ட்ரை பண்ணாங்க. இந்த 22,800 ஜோன் நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது நம்ம மட்டும் இல்லங்க. நெறைய பேர் இந்த லெவல வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நெறைய பேர் இது ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்கா மட்டும் தான் நெனச்சு இந்த லெவல நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் மட்டும் பார்க்கல. நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடம் வரும்போதே நம்ம இந்த லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது லாஸ்ட் இயர் இங்க ஒரு ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. அங்கேருந்து 2, 3 டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் எலக்ஷன் டைம் நல்லா பிரேக் அவுட் ஆச்சு. அதனால இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த ஜான்வரி 27th இந்த லோ ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லைன்லாம் போட்டு வச்சாச்சு. இங்கேருந்து ஏறினதை பார்த்துட்டு எல்லாரும் திருப்பியும் ஆல் டைம் ஹை டார்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்ல ஃபாலிங் மார்க்கெட்டில் சடன்லி ஒரு 3, 4 டேஸ் 5 டேஸில் மேக்ஸிமம் அப்படியே மேலே போயிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப நார்மல் தான். இதுக்கு தாங்க நம்ம மார்க்கெட்டில் பல சைக்கிள்ஸ் பார்த்தா தான் மார்க்கெட்லாம் எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நல்லா புரியும். சும்மா இந்த மாதிரி 4-5 நாள் ஏறினதுக்கெலாம் உடனே புல்லிஷ்னு நீங்கள் தப்பாக அசியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே தாங்க இருப்பீங்க. மார்க்கெட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கும் மாறி மாறி. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ஜாயின் பண்ணி பார்த்தோம். அது போக வேறு சில ரீசன்ஸ்னாலையும் இந்த இடத்த கிராஸ் பண்ண கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அங்கேருந்து ஃபால் ஆச்சு. இப்போ திருப்பி ஒன்ஸ் மோர் இங்கே வர்றப்ப இங்கே ஒரு பயங்கரமான ஒரு டோஜி போட்டாங்க. பர்ஃபெக்டான ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி இது. இந்த இடத்துல இப்படி போடுறப்ப கண்டிப்பாக திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வர போக ட்ரை பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் அது வர கூட போகலங்க. அது வர போகலனாலும் 20 EMA டச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் 20 EMA கூட டச் பண்ண முடியலங்க. அதுக்கு முன்னாடியே டக்குன்னு வீக்னஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வர்றப்ப பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ நாள் புல்ஸ் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. 5, 6 நாள் பக்கம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகாமல் பார்த்துக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஜோன் பக்கம் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வார்ன் பண்ணியிருந்தேங்க. அவ்வளோ ஈஸியாக இதை லைவ் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணி என்ட்ரி கொடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப க்ரூஷியல் லெவல்ஸ், அதாவது டூ ஆர் டை சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி லெவல்ஸில் 90% ஆஃப் த டைம்ஸ் அது கேப் டவுனில் தாங்க பிரேக் பண்ண பார்ப்பாங்க. லைவ் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணி ஒரு ஷார்ட் என்ட்ரி கொடுத்துட மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா மொத்த இந்தியாவும் இந்த லெவலில் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாருமே 22,800 பிரேக் பண்ணால் ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோன்னா அப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படிங்க அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும்? எல்லாருமே செல் சைடுக்கு வந்தோன்னா அவங்களால செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்க முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்மளை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எக்ஸாக்ட்லி ஈச் அண்ட் எவ்ரி டே பயங்கரமாக வச்சு கன்ஃபியூஸ் பண்ணானுங்க. ஆனால் அட்லீஸ்ட் நான் ஃப்ரைடேவாவது ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஒன்று கண்டிப்பாக மேலே ஏற்ற பார்ப்பாங்க, இல்லாட்டி இந்த லெவலை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழேயாவது க்ளோஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரைடே கூட நடக்கலைங்க. ஃப்ரைடேவும் பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணி இதுக்குள்ளேயே முடிச்சிட்டானுங்க. இப்போ எக்ஸாக்ட்லி ஃப்ரைடே க்ளோசிங் அந்த 22,800 பக்கம் தான் இருந்துச்சு. அன்றைக்கி இதை டிசைசிவாக பிரேக் பண்ணிச்சு. 10 கேண்டில் பாருங்கள், 22,800 பிரேக் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு. இதை பார்த்து எத்தனை பேர் ஷார்ட் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் டக்குன்னு உடனே அதுலேயும் ட்ராப் பண்ணி விட்டானுங்க. ஆனால் ஆக்சுவலி அது ட்ராப்புன்னு இல்லைங்க. எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாமே ட்ராப்பு தான். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ட்ராப் இல்லைங்க. டைனமிக் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி அதனால தான் அது ரெக்கவர் ஆச்சு. இங்கே பாருங்கள், ஒரு டைம் இல்லைங்க, 2 டைம் இல்லைங்க, 3வது டைமும் 4வது டைமும் பயங்கரமாக சூப்பராக அதுலேருந்து ஏற்றுனாங்க. அதனால் ஆஃப்டர்நூன் கடைசியாக ஒன் மோர் டைம் இப்படி ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த டெய்லி சிபிஆர் பக்கம் வரையாது கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பியர்ஸ் இந்த 22,800க்கு மேலே கொண்டு போக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க எப்படியோ. இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி அப்படியே இந்த இடத்துலையே முடிஞ்சிருச்சுங்க. எக்ஸாக்ட்லி இப்போ இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இது பக்கத்தில் தொங்கும்போது தான் அவங்களால ஈஸியாக கேப் டவுன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தாங்க நடந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ரொம்ப டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருக்கிற ஜோன்ஸ்லாம் ஈஸியாக லைவ் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணி என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. பெரிய கேப் டவுனில் தான் அது பிரேக் ஆகும் அந்த லெவலில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ மண்டே 150 to 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஒரு கேப் டவுன் காட்டுதுங்க இப்போதைக்கு. ஆனால் மண்டே மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுமா இல்லை இன்னும் மோசமாகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எப்படினாலும் அந்த 200 பாயிண்ட்ஸ் போக்கெல்லாம் டக்குன்னு ரெக்கவர் ஆகாது. அதனால் கண்டிப்பாக கேப் டவுன் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் டிசைசிவாக பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். இனிமேல் நம்ம மண்டே பார்க்கலாம் ஓப்பனிங் எங்கே கிடைக்குது அப்படின்னு. அதனால் மண்டே ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேடிங் பிளான் நம்ம இப்போவே யோசிச்சு வைக்கலாம். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் 22,800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு.
ஸோ மண்டே வந்து இந்த இடம் பக்கம் தாங்க டெய்லி சிபிஆரும் வருது. ஸோ இந்த சிபிஆர்லேயே டுமாரோ சிபிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஆன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ இந்த 800 to 820 ரேஞ்சில் தாங்க இங்கே தாங்க சிபிஆர் வந்து வருது. ஸோ அதனால் மண்டே ஓப்பன் ஆகி பயங்கர அக்ரெசிவாக மேலே போச்சுன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக இந்த சிபிஆரில் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைனா டைனமிக் ஜோன்ஸில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இது பக்கத்தில் எங்கேயாவது வந்துச்சுன்னா நல்லா ஷார்ட் பண்ணலாங்க. ஸோ ஆனால் நான் இதை மட்டும் பார்க்க மாட்டேன். இதை தவிர இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பேன். ஆனால் நீ மோஸ்ட் ப்ராபப்ளி டவுன் சைட் தாங்க போக சான்ஸ் இருக்குது. இது நீ சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா, இதுதான் யார் வேணாலும் சொல்லுவாங்களே, ஆல்ரெடி நல்லா வீக்காக தான் இருக்குது, ஒரு கேப் டவுன் ஆக போகுது, கீழே தான் போக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கே வர போகும், ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமையும் விட்டு நீங்கள் எடுத்தது வீக்லி மந்த்லிக்கெலாம் போய் செக் பண்ணுங்கள். ஸோ மந்த்லியில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த லெவல் வந்து கண்டிப்பாக வந்து டச் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த 22,800 கீழே வந்துட்டாலே கண்டிப்பாக இந்த 20 EMA வந்து ரீச் ஆகும், 200% ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இஎம்ஐஸ்க்கெலாம் ரொம்ப பக்கம் வந்துட்டோன்னா கண்டிப்பாக மேக்னெட் மாதிரி இழுத்துட்டு தாங்க திருப்பி வந்து அதை டச் பண்ணி தான் ஒன்ஸ் வந்து திருப்பி மேலே ஏறும். ஸோ அந்த 20 EMA வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் 22,410 to 15 ரேஞ்சில் வந்து இருக்குங்க. ஸோ ஆனால் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்குமானா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ பாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு டைம் வந்து ஒரு லக்கில் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த லைன்லேருந்து டச் ஆகி மேலே போச்சு. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அப்படி ஆகாதுங்க. கொஞ்சம் லைட்டாக கீழே வந்துட்டு தான் அப்படியே மேலே போகும். ஸோ சப்போர்ட் மட்டும் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் சரி கொஞ்சம் எப்போவுமே மேலே உடைக்கிற மாதிரி உடச்சி தான் திருப்பி வந்து கீழே விடும். நான் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் சொல்லலைங்க, வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்லலாம் சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்லேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே 22,400 இருந்துச்சுன்னா கீழே 22,000 வரை கூட வந்துட்டு அப்படியே நல்லா மேலே போகுங்க. ஸோ ஏன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்னா அப்படி தாங்க, நிறைய டைம் வந்து இருக்கும். அந்த டைம் ஃப்ரேம் முடியறதுக்குள்ளே அவங்க வந்து மேலே கொண்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேமில் பண்ணுற அனாலிசிஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கெலாம் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி இங்கேருந்து ஏறாதுன்னா எப்படி தான் ஏறும், எங்கே வர அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஏதாவது மல்டிபிள் டைம்ஸ் ஒரே இடத்துல ப்ரைஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்குங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பாருங்கள் 100 EMAவும் இருக்குது. ஸோ 100 EMA கூட ஒரு லெவல் வந்து கோயின்சைட் ஆகுது பாருங்கள். 22,000 ரவுண்ட் நம்பராகவும் இருக்குது. ரவுண்ட் நம்பர் மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை டைம் வந்து நீட்டாக அந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த 22,000 ஏரியா பக்கமே பல டைம் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 4-5 டைம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 7-8 டைம் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு சூப்பரான சப்போர்ட் வந்து 22,000லேருந்து 22,400 வரை. நான் கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் சொல்கிறேங்க. இந்த ஜோனில் இருந்து தாங்க ஓவராலாக நெக்ஸ்ட் மந்த் கேண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 22,000 அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எலெக்ஷன் டே லோவும் இருக்குது. ஸோ அது கூட இன்னும் நிறைய லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் 22,000 தான் பாட்டம், இங்கேருந்து அப்படியே மேலே போகும்னு சொல்ல வரலங்க. ஸோ இந்த 22,800 விட இந்த 22,000 இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது ஒரு நார்மல் டூ ஆர் டை சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, முரட்டுத்தனமான டூ ஆர் டை சிச்சுவேஷன். ஸோ இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் 20 EMA இருந்து தான் பல டைம் வந்து பாஸ்ட்டில் சப்போர்ட் எடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் இன்னும் 20 EMA உடைக்கவே இல்லைங்க மந்த்லி டைம் ஃப்ரேமில். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து உடைக்க போகுதுன்னா, உடச்சுன்னா கண்டிப்பாக சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ 19,000 வரை கண்டிப்பாக போயிடும். ஸோ அதனால் இதை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல 1 or 2 months கூட பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், 3 மாதம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மாதம் கூட இல்லைங்க, 5 மாதம் ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட்லி தொடலை, ஆனாலும் இது பக்கத்தில் இருந்து தான் தொட்டிருக்கு. ஸோ மேலே போச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு, இங்கேருந்தும் திருப்பியும் ஏற்றுனாங்க. ஸோ திருப்பியும் ஏற்றுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசி டைம் தான் ஏற்றி பயங்கரமாக கொண்டு போனாங்க. ஸோ ஒரு 4 to 5 months பக்கம் இங்கே ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த இடத்த அவ்வளோ ஈஸியாக உடைக்க விட மாட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவை ஒரு பாட்டமாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. 22,000லேருந்து 22,400 வரை. ஸோ நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ எனிவே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு சில பேர்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறாங்க, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து க்ளோஸ் பண்ணட்டுமா, எஸ்ஐபி வந்து நான் ஸ்டாப் பண்ணிடட்டுமா, நான் எடுக்கிறதா இல்லை அப்படியே ஸ்டாப் மட்டும் பண்ணி வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. எல்லாருமே பேனிக்கில் இருக்காங்க, நல்லாவே புரியுது. ஸோ இதுக்கு தாங்க நான் முன்னாடியே எஸ்ஐபி பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன்.
ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் பில்டப் குடுத்து மக்கள் நிறைய பேர போட வச்சாங்க. ஆனா நெறைய பேருக்கு இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு புரியாமலே நெறைய மக்கள் வந்து சும்மா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னதுனால போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஸோ அத யோசிச்சு பார்த்தோன்னா, இப்போ ரொம்ப உண்மையா தாங்க இருக்கு. ஸோ இதுக்கு தான் நீங்க வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோ, இல்ல இந்த காசு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், எப்ப வேணாலும் தேவைப்படலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் காசு வந்து இருந்தாலோ, அதெல்லாம் நீங்க சும்மா எஸ்ஐபில வந்து போடக்கூடாது. ஒரு 10 வருஷம், 15 வருஷம் பக்கத்துல உங்களுக்கு அந்த காசே தேவையில்ல. அந்த காசையே மறந்துட்டு இருக்கிற மாரி ஒரு மென்டாலிட்டில இருக்கிறவங்களுக்கு தான் எஸ்ஐபி செட் ஆகும். ஸோ இல்லன்னா யாரும் போடாதீங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னதுக்காக போடாதீங்கங்கிற மாரி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. நான் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்போ எல்லாரும் எனக்கு கேட்கறதுக்கு நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? க்ளோஸ் பண்ணுனாங்க சொல்ல முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து கமெண்ட்டே பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்க தான் கொஞ்சம் பார்த்து உங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு போட்டிருக்கணும். ஸோ இந்த எஸ்ஐபிலாம் டக்குன்னு சும்மா 1, 2 வருஷத்துக்குள்ளலாம் எடுக்கிறது வந்து சுத்தமா அட்வைசபிளே இல்ல தான். ஸோ மார்க்கெட் எப்போ என்ன வேணாலும் பண்ணுங்க. 10 வருஷம் கூட சைட்வேஸ்லலாம் போலாம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லலாம் அந்த மாரி ஒன்ஸ் வந்து நடந்திருக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்லயே. ஸோ அத தான் நான் அந்த வீடியோலலாம் நான் நீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணிருங்க. ஸோ இந்த மாரி கூட ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சு, நீங்க அந்த மென்டாலிட்டியோட என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட்ல வந்தா தாங்க நீங்க வந்து இந்த எஸ்ஐபிலாம் நீங்க போடணும். இல்ல நான் போட்டதுலேருந்து எப்பவுமே மார்க்கெட் ஏறிட்டே இருக்கணும் மேல, அப்படிங்கிற மென்டாலிட்டில இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு எஸ்ஐபிலாம் நீங்க போடவே போடாதீங்க. ஸோ எனக்கே இன்வெஸ்டிங் வந்து சுத்தமா பிடிக்காதுங்க. பல வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்ஐபி வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 மந்த்ஸா 15,000க்கு. அதுக்குள்ள இந்த பேனிக் மோட்ல இருக்கிற ரீட்டெய்லர்ஸ் வந்து நம்மளுக்கும் இந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அத நெனச்சு தாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஆனா நானா ஒரு தெளிவான மைண்ட் செட்ல தாங்க இருக்கேன். ஸோ அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வந்து லாஸ்லாம் புக் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து ஸ்லோவா கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். ஒரு 5, 10 வருஷத்துக்கு அது தேவையில்லங்கிற மைண்ட் செட்ல தான் நான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க ஒண்ணும் பெருசா பயப்பட தேவையில்ல. இந்த 20 இஎம்ஐல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இல்ல ரொம்ப எமர்ஜென்சி ஃபண்ட் எனக்கு வந்து கண்டிப்பா அந்த காசு வந்து தேவை. அத பெருசா லாஸ்லலாம் என்னால விட முடியாது. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரப்போகுது. நான் இத கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்க வேணா இந்த 20 இஎம்ஐவையும் தாண்டி கீழ க்ளோஸ் வச்சா வேணா நீங்க பயந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜென்மத்துக்கும் எஸ்ஐபிலாம் போட்றாதீங்க. ஸோ அதனால நம்ம மென்ஷன் பண்ண இந்த ஜோன்ல கொஞ்சமாவது வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா நெறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல ஐய்யய்யோ! புக் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணவங்க தாங்க நெறைய பேரு. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த எஸ்ஐபி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுமா? ஆகாதாங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து எஸ்ஐபி கன்டின்யூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி மட்டும் தாங்க இன்னும் 20 இஎம்ஐ வந்து டச் பண்ணல. ஆனா பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் மந்த்தே டச் பண்ணிட்டு, ஸோ டச் பண்ணி அங்கருந்து தாங்க ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து பயங்கரமா ரெக்கவரி வந்து காமிச்சுச்சு. ஸோ ஆனா திருப்பியும் கீழ வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே சேர்ந்து 2வது டைம் டச் பண்ணி சேர்ந்து தூக்குனோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால 2 இண்டெக்ஸ்லயும் நீங்க வந்து இந்த லெவல்ஸ க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். ஸோ ஆனா ஆல்ரெடி வீடியோ ஓரளவுக்கு லென்த்தியா வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு 10 மினிட்ஸ்க்கு மேலலாம் வீடியோவே போடாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியலங்க. ஒரு சில பேர் எவ்வளோ பெரிய வீடியோவா இருந்தாலும் பார்க்குறீங்க. ஆனா சில பேரு ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு மேல வீடியோ இருந்தாலே பார்க்க ரெடியா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டான வீடியோஸ் தான் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸோட அனாலிசிஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து முடிஞ்சா போடுறேன். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.